ஒருபோதும் இடமளிக்க முடியாது. ஜனாதிபதி கோட்டாபயவின் நோக்கம் இதுதான். அமைச்சர் உறுதி. கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து 2 நாட்களில் உயிரிழந்த இளம் யுவதி. கோட்டாபய அரசு இனவாதத்தை தூண்டுகின்றது. காவிந்த குற்றச்சாட்டு. இலங்கை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போலீசார் அவசர கோரிக்கை. இலங்கையின் திடீர் முடிவினால் கடும் அதிருப்தியில் அமெரிக்கா. புதிய ஆடைக்குள் இருக்கும் பழைய பிசாசு. மீண்டும் அச்சத்திற்குள் திரும்பிய இலங்கை. சர்வதேச மன்னிப்பு சபை விசனம். யுத்த கோட்பாடுகளுக்கு அமையவே ராணுவம் போரிட்டது. ஐநாவிற்கு எஸ்பி திசாநாயக்க பதில். ஈழம் உருவானால் சாசனத்தை பாதுகாக்க முடியாது. சரத் வீரசேகர வெளியிடும் தகவல். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் தரகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பேசிய அவர், நாட்டின் அபிவிருத்திக்கு துணை நிற்கும் இளைஞர் சமுதாயம் போதைப் பொருட்களுக்கு அடிமையானால் நாட்டின் அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியாது. அதிகமான போதைப் பொருள் கடத்தல் கடல் வழியாகவே இடம்பெறுகின்றது. இதுபோன்று கடல்வழி மூலமான கடத்தல்களை அடையாளம் காண இலங்கை கடற்படையினர் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கல்வி அமைச்சுடன் இணைந்து பாடசாலை மட்டத்தில் குழுக்களை அமைத்து போதைப் பொருளில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த வருடம் சுமார் 31,000 கைதிகள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சுமார் 11,000 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்றும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் அவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்வதாகவும் தெரிவித்தார். எனவே எதிர்காலத்தில் அவர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். போதைப் பொருள் தொடர்பாக 1997 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் கப்பம் பெறுவது தொடர்பாக 118 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொண்டு பொதுமக்களால் தகவல்களை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நாட்டு மக்கள் அச்சமும் சந்தேகமும் இன்றி வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் நோக்குடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த அமைச்சை நிறுவியுள்ளதாகவும் பாதாள குழுக்களின் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்த யுவதி ஒருவர் திடீர் சுகையினமடைந்து உயிரிழந்துள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த யுவதி உயிரிழந்துள்ளார் என ரிதிமாலியத்த போலீசார் தெரிவித்துள்ளனர். ரிலிமாலியத்த பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 4 பிள்ளைகள் இருக்கும் குடும்பத்தில் மூத்த மகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ரிதிமாலியத்த கெமனுபுர ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் குறித்த யுவதி கோவிட் தொற்றுக்குள்ளாகி தியத்தலாவ தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 10 நாட்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். பின்னர் 2 நாட்களின் குறித்த பெண்ணுக்கு சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். எனினும் அதிகாரிகளின் தாமதம் காரணமாகவே மகள் உயிரிழந்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். உயிரிழந்த யுவதியின் சடலம் பதுளை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தகனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நியாயத்தை கோரி நிற்பதை போன்றே வடக்கு கிழக்கு மக்கள் நியாயம் கோருகின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு உரிய தீர்வை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் காவித்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், இனவாதம் மற்றும் வெறுப்பு பேச்சு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படுகின்றது. பல்லின சமூகம் வாழும் நாட்டில் ஒரு இனத்திற்கு மாத்திரம் அனைத்து விடயங்களில் முன்னுரிமை வழங்கும் போது தேவையற்ற பிரச்சினைகள் தோற்றம் வரும். வளர்ச்சி பெற்றுள்ள நாடுகள் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து அரசியல் மற்றும் சமூக மட்டத்தில் முன்னேறி செல்கின்றது. இதனை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்லின சமூகம் வாழும் நாட்டில் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற முடியும். தற்போதைய அரசாங்கம் பெரும்பான்மையின மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு தமிழ் முஸ்லிம் மக்களை புறக்கணித்து இனவாதத்தை தூண்டி அதனூடாக தனது இயலாமையினை மறைத்துக் கொள்கின்றது. அரசாங்கம் இனவாதத்தை தூண்டிவிடுகின்றது என்பதை சிறந்த பெரும்பான்மையின மக்கள் நன்கு அறிவார்கள். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் வீண் செலவுகளை ஏற்படுத்துகின்றது. அதனை தொடர்ந்து நடத்தி செல்வது பயனற்றது என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் காணாமல் போனோர் தொடர்பான காரியாலயத்தை நீக்க முயற்சிக்கின்றது. இது முற்றிலும் தவறான நோக்கமாகும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் தீர்வை காண முடியாது. தமிழர்களை
மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றார். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் பல்வேறு பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வருவதாக எச்சரித்துள்ள போலீசார் இதுபோன்று 6 சம்பவங்கள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கட்டான, சீனகுடா, சுன்னாகம், புத்தளம், பொல்பித்தகமை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளிலேயே நேற்றைய தினம் 6 மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பொதுமக்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இதுபோன்ற குற்றங்களுக்கு இரையாக வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். கோவிட் சடலங்களை அடக்கம் செய்வது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானம் அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலேனா டிப்ளிட்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கோவிட் சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அறிவித்து பின்னர் அதனை வாபஸ் பெற்றுக் கொண்டமை ஏமாற்றமளிக்கும் வகையிலான செயற்பாடு என தெரிவித்துள்ளார். சடலங்களை தகனம் செய்யும் ஒழுங்குமுறையான கொள்கையிலிருந்து விலகுவதற்கு அரசாங்கமும் பிரதமரும் முனைப்பு காட்டாத நிலைமை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் உரிமையை ஜனநாயக அரசாங்கம் என்ற ரீதியில் மதிக்க வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய ஆடைக்குள் இருக்கும் பழைய பிசாசு மீண்டும் அச்சத்திற்குள் திரும்பிய இலங்கை என்று சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை விவகாரத்தில் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. புதிய ஆடைக்குள் இருக்கும் பழைய பிசாசு மீண்டும் அச்சத்திற்குள் திரும்பிய இலங்கை என்ற தலைப்பில் சர்வதேச மன்னிப்பு சபையினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, விமர்சனங்கள் மற்றும் மாற்று கருத்துக்களை முன்வைத்தல் மீது இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகள் சிவில் சமூகத்தின் சுதந்திரத்தின் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் போரின் போது சர்வதேச சட்டங்களுக்கு முரணான வகையில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு நீதி வழங்கப்படுவதிலும் தடைகளை தோற்றுவித்துள்ளன. நாட்டில் இடம்பெற்ற 3 தசாப்த கால ஆயுத போராட்டத்தின் போது நடைபெற்ற குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போரை அடக்குவதற்கும் இடைக்கால நீதி பொறுமுறைகளை தடை செய்வதற்குமான முயற்சிகளின் போது மனித உரிமை அமைப்புகள், ஊடகங்கள், சட்டத்தரணிகள், அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இலங்கை அரசாங்கத்தினால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அரசாங்கம் கடந்த வருடத்தில் சிவில் சமூக செயற்பாடுகளுக்கான இடைவெளியை வெகுவாக மாற்றியமைத்துள்ளது. இது தற்போது விமர்சனங்கள் மற்றும் மாற்று கருத்துக்களை முன்வைப்போர் மீது அதிகளவான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் நிலையை தோற்றுவித்துள்ளது. வெறுமனே அதிகாரிகளை அதிருப்திக்குள்ளாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை மற்றும் அத்தகைய கருத்துக்களை வெளியிட்டமை ஆகியவற்றிற்காக அனைத்து மட்டங்களிலும் உள்ள மக்கள் அச்சுறுத்தப்பட்டு துஷ்பிரயோகத்தில் உள்ளாக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். விமர்சனங்கள் மற்றும் மாற்று கருத்துக்கள் ஆகியவற்றை முன்வைப்பதற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அத்தோடு கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடுதல், தனிப்பட்ட பாதுகாப்பிற்கான உரிமை, ஆதாரங்களின்றி தன்னிச்சையாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தலிருந்து சுதந்திரம் பெறல் ஆகியவை உள்ளடங்கலாக சர்வதேச சட்டங்களில் கீழுள்ள கட்டுப்பாடுகளுக்கு அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும். இம்மாதம் 22ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூடும் போது இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரினால் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை விவகாரத்தில் அக்கறை கொள்ளாமல் சர்வதேச நாடுகளில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து அக்கறை கொள்வது தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பேசிய அவர், 30 வருட கால யுத்தம் அனைத்து இன மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகே தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வடக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த குறுகிய காலத்தில் பல திட்டங்களை முன்னெடுத்தார். யுத்தம் முடிவடைந்த பிறகு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் சர்வதேச அரங்கில் பேசப்படவில்லை. அரசியல் நோக்கங்களை கொண்டு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிகளவில் பேசப்பட்டுள்ளன. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுத்த கோட்பாடுகளுக்கு அமையவே யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு தரப்பினரது கோரிக்கைக்கு அமைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐக்கிய
நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை குறித்து அவதானம் செலுத்துவதை விடுத்து சர்வதேச நாடுகளில் இடம்பெறும் மனித உரிமை குற்றங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் அனைத்து இன மக்களின் உரிமைகளையும் பாதுகாத்து ஒன்றிணைந்து செயற்படுகின்றது என்றார். ஜெனீவா தீர்மானத்திற்கான இணை அனுசரணையிலிருந்து விலகியதால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு இம்முறை பல நாடுகள் ஆதரவு வழங்கக்கூடும் என்று அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஜெனீவா தொடர் மற்றும் புதிய அரசமைப்பு ஆகியன தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, கடந்த ஆட்சியின் போது அரசமைப்பு ஊடாக நாட்டை பிளவுபடுத்துவதற்கு முயற்சி எடுத்த போது அதற்கு நாம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டோம். ஒற்றையாட்சி மற்றும் ஒருமித்த நாடு ஆகியன இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கவும், அவ்வாறு இல்லையேல் அது பிரிவினைவாதிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஒற்றையாட்சி என்பது நாட்டில் எல்லா பகுதிகளிலும் ஒரு சட்டம் அமலில் இருப்பது. இங்கு 18 வயதில் திருமணம் முடிக்கக்கூடியதாக இருந்தால் அதே நிலைதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடும். அங்கு 15 வயதில் திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் ஒருமித்த நாடினில் 9 மாகாணங்களிலும் பல சட்டங்கள் இருக்கும். அதுவே சமஷ்டிக்கு வழிவகுக்கும். இந்த நாட்டை பிரித்து வடக்கில் ஈழம் உருவானால் எம்மால் சாசனத்தை பாதுகாக்க முடியாமல் போகும். எனவேதான் ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கியதால் எந்த ஒரு நாடும் எமக்கு ஆதரவு வழங்கவில்லை. ஆனால் இணை அனுசரணையில் இருந்து நாம் விலகியுள்ளதால் 47 நாடுகளில் பல நாடுகள் எமக்கு இம்முறை ஆதரவளிக்கக்கூடும் என்றார்.